மத்தியமாவோட ஃபோர்த்து ஜென்ரல் எஸ்ஸே பாக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாக் அப்படின்னா டைகர்னு அர்த்தம். ஸோ பேஜ் நம்பர் 167 இருக்கு. பாக் அப்படின்னா டைகர். பாக் ஜங்லி ஜான்வர் ஹே. ஜங்லி ஜான்வர்னா வைல்டு அனிமல் அர்த்தம். ஜங்லினா வைல்டு, ஜான்வர்னா அனிமல். ஓகே, பாக் ஜங்லி ஜான்வர் ஹே. டைகர் ஒரு வைல்டு அனிமல். யாக இது. பில்லி கி ஷாக்கல். பில்லி கி ஷாக்கல்னா பில்லி போலவே பார்க்கறதுக்கு பூனை மாதிரியே. ஷாக்கல் கா ஹோத்தா ஹே, பூனை மாதிரியே இருக்கும். யஹ் பில்லி கா ஷாக்கல் கா ஹோத்தா ஹே, இது பில்லி மாதிரி பார்க்கறதுக்கு பூனை மாதிரியே இருக்கும். ஓகே, யஹ் இது. பஹுத்னா ரொம்ப, பயானக்னா டேஞ்சரஸ், ஜான்வர்னா அனிமல். யஹ் பஹுத் பயானக் ஜான்வர் ஹே, இது ரொம்ப டேஞ்சரஸான அனிமல். இஸ்கே அப்படின்னா இதோட, ஷரீர் பர், ஷரீர்னா உடல், உடல் மேல, பருனா மேல, இஸ்கே ஷரீர் பர் இதோட உடல் மேல, பீலி और காலி, பில்லினா சரி பீலினா எல்லோ கலரு, அவுருனா அண்டுன்னு அர்த்தம், காலினா பிளாக் கலர். பீலி और காலி அப்படின்னா எல்லோ இல்லைனா பிளாக் கலர். தாரியாங் ஹோத்தி ஹே. தாரியாங் அப்படின்னா அர்த்தம்னா ஸ்ட்ரைப்ஸ், அது மேலே கோடு கோடாக இருக்கும் இல்லையா, அதை சொல்கிறாங்க. தாரியான் ஹோத்தி ஹே, அது மேலே எல்லோ கலர் இல்லை பிளாக் கலரில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் இருக்குமா. ஓகே, யஹ் இது. மான்ஸ் கானே வாலா ஹே. மான்ஸ் அப்படின்னா மீட்டுன்னு அர்த்தம், கறின்னு அர்த்தம். ஓகே, மான்ஸ் கானே வாலா ஹே. கானே அப்படின்னா சாப்பிட்றது, கானே வாலா ஹேனா சாப்பிட்றது. யஹ் மான்ஸ் கானே வாலா ஹே அப்படின்னா இது மீட் ஈட்டர், அதாவது கறி இருக்கு இல்லையா, மனுஷங்க கறி, விலங்குகளோட கறி, கறியை சாப்பிடக்கூடியது. நெக்ஸ்ட், பாக் மே அப்படின்னா டைகர்ல, அந்த டைகர்ல பகுத் தாக்கத் ஹோத்தி ஹே. பகுத்னா ரொம்ப, தாக்கத் அப்படின்னா அர்த்தம்னா ஸ்ட்ரென்த்னு அர்த்தம். பாக் மே பகுத் தாக்கத் ஹோத்தி ஹே. டைகர் கிட்ட பகுத் தாக்கத் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கும். ஹோத்தி ஹே அப்படின்னா இருக்கும்னு அர்த்தம். யஹ் இது. அப்பனே பஞ்சோன் ஷே. அப்பனேனா அதோட. ஓகே, அது அது சரி, அது அதோட. பஞ்சோன் அப்படின்னா அர்த்தம்னா விரல்கள்னு அர்த்தம். பஞ்சோன் சே ஷீகார் கர். ஷீகார் கர் அப்படின்னா அர்த்தம்னா ஷீகார்கோ மார்க்கர். ஷீகார் அப்படின்னா அர்த்தம்னா வேட்டையாடுன்னு அர்த்தம். ஓகே, மார்க்கர் அப்படின்னா அர்த்தம்னா மார் அப்படின்னா கொல்லுறதுன்னு அர்த்தம், சாவடிக்கிறது, கொலை பண்றது. மார்க்கர் கருனா கொன்றிட்டுன்னு அர்த்தம். சரி, இட்டுன்னு அர்த்தம். ஓகே, மார்னா கொலை பண்றது, ஸோ கொலை பண்றது. கருனா இட்டு விட்டுன்னு மீனிங் வரும். மார்க்கர் அப்படின்னா கொன்றிட்டு. காத்தாஹே அப்படின்னா சாப்பிடும். ஓகே, யஹ் அப்பனே பஞ்சோன்ஷே, அது கை விரல்களால், அது பாஸ் 4 கால் இருக்கும் இல்லையா, அது மூலமா, கை கால்னு சொல்லுவாங்கல்ல, அது மூலமா. ஷீகார்கோனா வேட்டையாடி, மார்க்கர் கொன்று விட்டு, காத்தாஹே சாப்பிடும். ஓகே, கானா சாப்பிட்றது, காத்தாஹே. ஓகே, அகர் நல்லா பாருங்க. அப்பனே பஞ்சோன் சே ஷீகார்கோ வேட்டையாடி, மார்க்கர் காத்தாஹே சாப்பிடும், வேட்டையாடிட்டு சாப்பிடும், கொன்றுட்டு சாப்பிடும். ஓகே, அகர் அகர்னா இஃப்னு அர்த்தம். இப்போ படிச்சனா செஞ்சனா அந்த நான் தமிழ்ல வருது இல்லையா, அதுதான் இங்க அகர். அகர் யஹ். அகர்னா இஃப்னு அர்த்தம். படிச்சனா செஞ்சனா அந்த நான் தமிழ்ல வருது இல்லையா, அதுதான் இங்க வந்து அகர். அகர் யஹ் இது. மனுஷிக்கே மான்ஸ் அப்படின்னா அர்த்தம்னா, மனுஷனா நம்மளதான், மனுஷங்களுடைய மான்ஸ், மனுஷங்களுடைய கறியை, நம்மளுடைய மீட்டை. ஓகே, மனுஷங்களோட மீட்டை என்ன பண்ணுதுன்னா, சக்லே ஹோ, சக்லே தோ. சக்லே தோ அப்படின்னா விரும்புறது. ஓகே, சக்குலோ தோ, சக்லே அப்படி தோனா அது விரும்புதான். ஓகே, லைக் பண்றதால உஸ்ஸே அதை பகுத் பகுத் பசந்த் கர்த்தா ஹே, அதாவது என்ன பண்ணுதுன்னா மனுஷங்களுடைய மான்ஸ் இருக்கு இல்லையா, மனுஷங்களோட கறியை வந்து அது ரொம்ப பசந்த் பண்ணுது, அதை லைக் பண்ணுதான். பகுத் பசந்த் கர்த்தா தேனா ரொம்ப லைக் பண்ணுது. அகர் யஹ் மனுஷே கே மான்ஸ் கோ சக்குலேத்தோ, அதாவது சக்குலேத்தோனா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப லைக் பண்ணுது. ஓகே, இஸ்லியே இதனால, இஸ்ஸே இத, நரபக்ஷி கர்த்தே ஹே கஹ்தே ஹே, இதனால, இஸ்லியேனா இதனால, இஸ்ஸே இத, நரபக்ஷி கஹ்தே ஹே, அதனால தான் அந்த பேர் என்ன சொல்றாங்கன்னா நரபக்ஷின்னு சொல்றாங்களாம். கஹ்தே ஹேனா சொல்றாங்கன்னு அர்த்தம். ஓகே, நரபக்ஷின்னு சொல்றாங்க. ஓகே, நரபக்ஷி அப்படின்னா அர்த்தம்னா மனுஷங்களோட மீட்டை சாப்பிடுற அனிமல்ஸை வந்து நம்ம நரபக்ஷி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பாக் ஜான்வரோன் மே, ஜான்வர்னா அனிமல், ஜான்வரோன்னா அனிமல்கள். ஓகே, அனிமல்ஸ். ஓகே, விலங்குகள்லயே சுந்தர் மான ஜாத்தா ஹே. சுந்தர்னா அழகானது. ஓகே, சுந்தர் மான ஜாத்தா ஹே, விலங்குகள்லயே அழகானது வந்து பாகுன்னு சொல்றாங்க. யஹ் இது. லம்பி சலாங், லம்பினா ஹைட்டா. ஓகே, நீளமா. லம்பி சலாங் மார்த்தா ஹே, ரொம்ப நீளமா தாவும். ஓகேவா, உயரமா தாவும். அண்ட் और தேஜ் தோடுதா ஹே. தேஜ்னா என்ன அர்த்தம்னா ஓடுறது, தௌடுதாகனா ஒரு, தேஜ்னா வேகம், தௌடுதானா ஓடுறது, வேகமா ஓடுமா. ஓகே, ஸோ யஹ் லம்பி சொல்லாங் மார்த்தா ஹே, இது உயரமா நீளமா குதிக்கும். और தேஜ் தோடுதா ஹே, ரொம்ப வேகமா ஓடும். நரபக்ஷி பாக்கா
நரபக்ஷி அனிமல் பாக ஷிகார் கர்னா முஷ்கில் ஹே. ஷிகார் அப்படின்னா வேட்டையாடுறது, முஷ்கில் அப்படின்னா டிஃபிகல்ட். ஷிகார் கர்னா அதாவது அது வேட்டையாடுறது ரொம்ப டிஃபிகல்ட்டானது, முஷ்கில் ஹே. ஓகே. நரபக்ஷி மாக்கா ஷிகார் கர்னா முஷ்கில் ஹே. அதாவது இந்த நரபக்ஷி அதாவது மனுஷங்களோட ஃப்ளெஷ்ஷை சாப்பிடக்கூடிய அனிமல் பாக வேட்டையாடுறது ரொம்ப கஷ்டம். பாக் ராத் மே பாகு நைட்ல சோரி சே ஷிகார் கர்த்தா ஹே. சோரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருடங்கள். சோரி சே ஷிகார் கர்த்தா ஹே. யாரை வேட்டையாடுதுன்னா நைட்ல சோரி திருடங்களை வேட்டையாடுது. அமீர் லோக் அப்படின்னா பணக்கார மக்கள், லோக்னா மக்கள், அமீர் லோக்னா பணக்கார மக்கள். பாக்கி கால் சே பாகோட கால்னா என்ன அர்த்தம்னா அதோட ஸ்கின். ஓகே. கால் சே அப்பனா கர் சஜாத்தே ஹே. அப்பனா கர்னா அவங்களோட வீடு, கர்னா வீடு, அப்பனா கர் அவங்களோட வீடை, சஜாத்தே ஹே சஜாத்தேனா டெக்கரேட் பண்றாங்கன்னு அர்த்தம். அமீர் லோக் பணக்கார பீப்புள் வந்து என்ன பண்றாங்கன்னா பாக்கி கால்ஸே இந்த இந்த பாக் அந்த டைகருடைய ஸ்கின்னுலேருந்து அப்பனாகர் அவங்களோட வீட்டை சஜாத்தே ஹே டெக்கரேட் பண்றாங்க. ஓகே. பாக் டைகர் ஹமாரா ராஷ்டிர பசு ஹே. நம்மளுடைய ராஷ்டிர பசுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. நம்மளுடைய நேஷனல் அனிமல்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு தடவை படிச்சு காட்டுறேன். बाघ में बहुत ताकत होती है, यह अपने पंजों से शिकार को मारकर खाता है। अगर यह मनुष्य के मांस को चख ले तो उसे बहुत पसंद करता है, इसलिए इससे नरभक्षी कहते हैं। बाघ जानवरों में सुंदर माना जाता है। यह लंबी छलांग मारता है और तेज दौड़ता है। नरभक्षी बाघ का शिकार करना मुश्किल है। बाघ रात में चोरी से शिकार करता है। अमीर लोग बाघ की खाल से बाघ की कॉल से अपना घर सजाते हैं। बाघ हमारा राष्ट्र पशु है।